எங்கள் சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைத்து விதமான மர வேலைகளும் இங்கு சிறந்த முறையில் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜடைக்கு வைக்கிற ரோஸ் டெக்கரேஷன் எப்படி சிம்பிளாக அழகாக வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஸ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ் இதழ்களெல்லாம் உதிர்த்து வச்சுக்கணும். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் இதழ்கள் இருந்தால் நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள்கிட்ட இந்த சின்ன சைஸ் தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊசி நூல் ரெடி பண்ணிக்கணும். நீங்கள் நார்மலாக துணி தைக்க ஊசி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஊசிலேயே 4 லைன் நூல் வர மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க. முனையில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் இதழ் நம்ம சேர்க்கும்போது உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ எப்படி கோர்க்கறது நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஒரு இதழாக தான் கோக்கணும். ஒரு இதழ் எடுத்துக்கோங்க. அதை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எந்த பக்கம் பிரைட்டாக இருக்கும், இப்போது வெளி சைடு உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும், அந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அது அந்த ஊசியில் அப்படியே கோர்த்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஹார்ஷாக அதை போட்டு இழுத்திங்கன்னா அது டேமேஜ் ஆகிடும். அந்த இதழ் டேமேஜ் ஆகிடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஆனால் உங்களுக்கு வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி எல்லா இதழ்களையும் கோர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு இதழுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அந்த நீடில் ஒரு 10 இதழ் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் 10 இதழை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தமாக நீங்கள் இழுத்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜும் ஆகாது. அதே சமயம் பண்டலாக நல்லா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. மீடியம் சைஸ் நீடில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய சைஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் டேமேஜ் ஆகிடும் இதழ். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மொத்தமாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை இழுத்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜும் ஆகாது. மொத்தமாக பண்டலாக உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. இப்போ நான் ஆல்ரெடி கொஞ்சம் கோர்த்து வச்சுருக்கேன். அது கூட இதையும் ஜாயின் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நார்மலான பூ கட்டி கட் பண்ணுற மாதிரிலாம் இந்த மெத்தட் நீங்கள் கட் பண்ண முடியாது. நீங்கள் ஒன்ஸ் கட்டிட்டிங்கன்னா அந்த சைடு ஒரு நாட், இந்த சைடு ஒரு நாட், 2 சைடு நாட் போட்டுட்டிங்கன்னா அது ஒருத்தர் வச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் கட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த சைடு ஒரு நாட் போட்டுக்கணும். அதே போல் நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சைடு ஒரு நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான். நீங்கள் கொண்டை போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி ஜடை பின்னிங்கன்னா ஆர்ச் மாதிரி வைக்கலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட்டபுளாக ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ரோஸ் பெட்டல் நீங்கள் எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிங்கனாலும் வச்சிங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட அழகான ரோஸ் டெக்கரேஷன் ரெடி. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நியூஸ் பார்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அனைத்து விதமான மர வேலைகளும் இங்கு சிறந்த முறையில் செய்து தரப்படும். மேலும் விவரங்களுக்கு திரையில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.